பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமதி லட்சுமி பேசினது சமதளத்துல இல்ல. போட்டித்தளம் மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் சமதளத்துல இல்ல. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் 9 தொகுதிகள் ஜெயிச்ச கூட்டணி இந்த முறை 133 தொகுதிகளை எப்படி பெற முடியும் அப்படின்னு. சமதளத்துல இல்லையே. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நாடு முழுக்க, மகாராஷ்டிரா மாத்திரம் இல்ல, நாடு முழுக்க 2014 இருந்து பிஜேபியினுடைய ஆன்வர்டு மார்ச்சுக்கும் அதனுடைய சர்ஜுக்கும் காங்கிரசினுடைய அந்த இறக்கத்துக்கும் லெவல் பிளேயிங் எப்படி இருக்கும்? காங்கிரஸ் தொடர்ந்து பலவீனப்பட்டு கொண்டுதான் இருக்கு. எல்லா மாநிலங்களையும் பலவீனப்பட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்டு கட்சிகள் போட்டியிட்டால் உங்களுக்கு தோல்வி உறுதி அப்படிங்கறதா இன்னைக்கு ஒரு நிலைமையா இருக்கு. மொத்தம் 3 மாநிலங்கள்ல தான் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. இன்னைக்கு தெலுங்கானா, கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ். மற்ற இடங்கள்ல காங்கிரஸ் இல்லாம போச்சு. ஒன்னு பிஜேபி இருக்கு, இல்லைன்னா அந்த மாநில கட்சிகள் ஆட்சி செய்யற நிலைமை தான் இருக்கு. நீங்க சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, வெறும் 9 இடங்கள்ல வெற்றி பெற்ற கட்சி எப்படி இத்தனை சீட் வாங்க முடியும்னு சொல்லி. அவங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. போன பாராளுமன்ற தேர்தலையே பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிரால தோல்வி அடைந்தது அப்படின்ற பெர்செப்ஷன் இருக்கும் போதே கூட பிஜேபி அலையன்ஸ் 128 சட்டமன்ற செக்மெண்ட்ஸ்ல பிஜேபி தான் ஃபர்ஸ்ட். 150 சட்டமன்ற செக்மெண்ட்ஸ்ல இவங்க இண்டி கூட்டணி ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அப்ப 9 சீட் பிஜேபி வாங்கும் போதே 127 இடங்களுக்கு மேல பிஜேபி ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கேப்பை குறைச்சிருக்கோம். அந்த 127 128 இடங்கள்ல இருந்து காங்கிரஸ் கூட்டணி 150 இடங்களை ஒட்டி இருந்த அந்த கேப் இருக்க, அதை குறைச்சு நம்ம ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி மேல வந்திருக்கோம். அதே மாதிரி சகோதரி சரியா குறிப்பிட்டாங்க, பாராளுமன்றத்திலேயே வாக்கு சதவிகித வித்தியாசம் 0.5% தான் டிஃபரன்ஸ் சொன்னாங்க. இப்ப பாருங்க, ஒரு பெரிய தேசிய கட்சி, ஆளும் கட்சி 0.5% டிஃபரன்ஸ்னால ஒரு ஆட்சியை எப்படி இழக்கும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்குது. 0.5% மேல கொண்டு வரது ஒரு ஆளுங்கட்சி கஷ்டமா? அதற்குரிய நேரேட்டிவ், அதற்குரிய வெல்ஃபேர் மெஷர்ஸ், அதற்குரிய பவர்ஃபுல் கேம்பெயின் இதெல்லாம் பண்ண முடியாதா? இது நாங்க எலெக்ஷன் கமிஷனை துணைக்கு வச்சுக்கிட்டு தான் மால் பிராக்டிஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியுமா? இல்ல, உங்களுக்காக ஹரியானாவோடு நடத்த வேண்டிய சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு வசதியாக நீங்க இந்த மகளிர் உரிமை தொகையை அறிவிச்சு அதை முழுவதுமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுக்காக தள்ளி வைக்கப்பட்டது. இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளே இருந்துச்சு அப்படின்னு விமர்சனம் இருக்கே. காங்கிரசுக்கும் சாதகம் தானே. நீங்க ஒரே நேரத்தில் ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் எல்லாத்தையும் நீங்க தேர்தல் பிரச்சாரம், ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம், காங்கிரஸ் தலைவர்களுக்கு கஷ்டம். அதனால ஹரியானா தனியா, மகாராஷ்டிரா டைம் கொடுக்கறதுன்றதுங்க ஆப்போனன்ட்டுக்கு மட்டுமா ஃபேவர் பண்ணும்? எல்லா பிளேயர்ஸுக்கு தான் அது ஃபேவர் பண்ணும். ரெண்டாவது அதுக்கான வேலிட் ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. நீங்க தேர்தல் கமிஷன் தவறு செய்திருக்குன்னா நீங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கலாமே. தேர்தல் கமிஷனுடைய அந்த முடிவுக்கு நீங்க ஸ்டே வாங்கிருக்கலாமே. யார் அப்படிலாம் நீதிமன்றத்தை அணுகி தேர்தல் கமிஷன் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. நீங்க இந்தியால ஒரு ஃபேஷன் செட் ஆயிருங்க. நீங்க பிஜேபி ஜெயிச்சா இவிஎம் மிஷினை குறை சொல்றது, எலெக்ஷன் கமிஷனை ஃபேவரிட்டிசம்னு சொல்றது, வேற லெவல் பிளேயிங் இல்லைன்னு சொல்றது, பணம் கொடுத்துட்டாங்க, இலவசம் கொடுத்தாங்கன்னு சொல்றது. காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ ஜெயிக்கிற இடங்கள்ல எல்லாம் நீதி வென்றது, ஜனநாயகம் வென்றது, மதவாதம் தோற்றதுன்னு பிலாசபி பேசுறது. இல்ல, பிரதமரே சொல்றாரு இல்லையா, ரெவடி கல்ச்சர்ன்றாரு. மக்கள் நல திட்டங்கள் அறிவிக்கிற போதெல்லாம் மற்றவங்க விமர்சிக்கிறாரு. ஆனா பாஜகவோ இல்ல பாஜக கூட்டணி கட்சிகளோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அறிவிச்சு அதன் மூலமாக தேர்தல் வெற்றி பெறுகிற போது அது குறித்து பேசுறது இல்லையே. இல்ல, நீங்க பிஜேபி செய்யும் என்பது வேறு. நாங்க பிஜேபியினுடைய அணுகுமுறை என்னன்னா, இந்த நாட்டுல இலவசங்கள் பத்தி ஒரு கன்சென்சஸ் இருக்கணும்னு சொல்றோம், ஒரு பொது கருத்து இருக்கணும்னு சொல்றோம். இலவசங்களை ஒரு கட்சி அறிவிச்சுட்டே இருக்கும், இன்னொரு கட்சி நாங்க இலவசமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லும். அப்பதான் லெவல் பிளேயிங் இல்லைன்னு அர்த்தம். இப்ப சகோதரி லட்சுமியுமே என் கருத்தை ஒத்துக்குவாங்க. லெவல் பிளேயிங் என்ன? நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாசம் 1000 ரூபாய் தரேன்னு ஒரு கட்சி சொல்லுது, இன்னொரு கட்சி அப்படிலாம் தர முடியாதுங்க, இலவசம் நல்லது இல்லைன்னு. லெவல் பிளேயிங் எப்போ வரும்? அதான் கொடுத்திருக்கோம், நீங்க அறிவிங்க. கர்நாடகா நீ கொடுக்கலையா? தமிழ்நாட்டுல சோ வாட் தமிழ்நாட்டுல உங்க கூட்டணி கட்சி 1000 ரூபாய் கொடுக்கலையா? திமுக 1000 ரூபாய் கொடுக்கலையா? கொடுத்துட்டு பாராளுமன்ற தேர்தல் ரெவடி கல்ச்சர்னு சொல்லல, நீங்க ஜெயிக்கலையா? ரெவடி கல்ச்சர்னு சொல்லிக்கிட்டே இல்லங்க, ரெவடி கல்ச்சர்னு சொல்லிக்கிட்டே சொல்றேன் கார்த்திகேயன், கூட்டணி கட்சிகள் கொடுக்கறத அனுமதிக்கவும் இல்லல்ல. அவங்க அது வேணும், சமூக வளர்ச்சிக்கு வேணும், பெண்கள் வளர்ச்சிக்கு உதாரணம் அட்மிட் பண்றாங்க.
இல்ல உச்ச நீதிமன்றத்துல வழக்குக்கு போனதும் இன்னொரு பாஜக உதாரணம் சொல்லி உங்களுக்கு ஆதரவு புரிய வைக்கிறேன். நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள். இந்த ரேவடி கல்ச்சர் கூடாது, இந்த இலவசங்கள் கூடாது, இந்த திட்டங்கள் கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்குக்கு போனதும் உங்களுடைய ஆதரவாளர்கள் தான். அதனால தேர்தல்ல அவங்களுக்கு அதுல இருந்து லாபம் வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள், அது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னுவாங்க. ஆனால் அதே மற்றவர்கள் செய்தால் அது ரேவடி கல்ச்சர்னுவாங்க. இதுதான் பாஜக நேரலையில இருந்து இணைகிறார் பேராசிரியர். சொல்லட்டும். இப்ப நான் பேசலாமா? பேசலாம். இப்பங்க தேர்தல் செலவுகளை ஒவ்வொரு வேட்பாளரோ கட்சிகளோ குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா பிஜேபியுடைய கேண்டிடேட்டோ பிஜேபி கட்சியோ தேர்தல் செலவை குறைச்சிரும், மற்ற கட்சியெல்லாம் என்ன வேணாலும் செலவழிச்சுக்கலாம்னு அர்த்தம் இல்லைங்க. உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரிதான் இலவசங்களை பத்தி கன்சென்சஸ் இருக்கணும். எல்லோரும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பிஜேபி பேசுறோம். இதுல பிஜேபி மாத்திரம் செய்யணும், நாங்க எப்படி வேணாலும் இருப்போம்ன்ற அந்த நெறிமுறைக்கெல்லாம் இது உடன்படாத இந்த அரசியல். ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ். எல்லோரும் ஒரு வரையறை வச்சுக்குவோம், அந்த வரையறைக்குள்ள எல்லாரும் வேலை செஞ்சோம் சொன்னா நாங்கள் ரெடின்னு சொல்றோம், அதற்கான முன்னெடுப்பு செய்யறோம். அது காங்கிரஸ் தயாரான்னு சொல்லுங்க. வேணா இலவசங்கள் வேண்டான்னு இந்த நாட்டுல எல்லா கட்சிகளும் கன்சென்சஸ் அறிவிச்சா நலத்திட்டங்கள் மட்டும்தாங்க இருக்கும். அப்படியே தூக்கி பணத்தை கொடுக்கிற சிஸ்டம் வேண்டான்னு மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒரு கன்சென்சஸ் எடுப்போம். எலெக்ஷன் கமிஷன் முன்னாள் நம்ம எல்லாரும் காமனா ஒரு அபிடேவிட் கொடுத்து ஒத்துக்குவோம். அப்ப நாங்களும் ரெடி. அது வரணும்னு சொல்றோம் நாங்க, அவ்வளவுதான். ஆனா அது வரைக்கும் நீங்க கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு இருப்பீங்க, நாங்க தோற்று போய் கொண்டு இருக்க முடியாது. அதனால அதையும் முல்லை முள்ளால தான் எடுக்க முடியும் சார். முள்ளால எடுக்கிறோம். ஓகே.